மூல நட்சத்திரம். கரெக்ட் கரெக்ட். மீன லக்கணமா மேஷ லக்கணமான்றது 2 நிமிஷத்தில் மேஷ லக்கணம் மாறுது. எனக்குன்னு தான் அந்த கொஞ்ச நாளாகவே எனக்கு வர்றதெல்லாம் இப்படி லக்கண ஐயா சந்தி பலன் சொல்ல முடியாமல் தத்தளிக்கிறது. ஏன் நேரம் சரியில்லை, எனக்கு ராகதிசை செவ்வாய் புக்தி நடக்குதுல்ல. இப்போ தான் சுக்கராந்திரத்துக்குள்ளே வந்திருப்பேன், கேதாந்திரம் இப்போ தான் முடிஞ்சிருக்கும். சார் சார் வணக்கம் சார். நல்லா இருப்பீங்க, ரொம்ப நல்லா இருப்பீங்க. உங்களுக்கும் சரியா தெரியல, தனுசு ராசின்னு சொல்லுவாங்கன்றீங்க. நான் உங்களோட தீவிர ஃபாலோவர் சார். நான் உங்க வீடியோ நிறைய பார்த்திருக்கேன், நிறைய ஆப்ல எல்லாம் கூட ஃபாலோவர் சார். நான் என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க கொஞ்சம் இப்போ லைஃப் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டா போயிட்டு இருக்கு. இந்த நண்பரா? ஆமா, என்னோட இந்த பிப்ரவரி, இந்த பாருங்க, இந்த பிப்ரவரி ஜனவரி 8ஆம் தேதி இந்த பிப்ரவரி மாதத்தில் பிறந்தவங்க எல்லாருக்குமே லைஃப் நல்லா இருக்காது. ஜனவரி பிப்ரவரியில் 1991 இந்த மாதிரி பிறந்தவங்க எல்லாருக்குமே ஒரு திருமணம், 2 திருமணம், 3 திருமணம், சாரி 2 திருமணம் 3 திருமணம், ஒரு திருமணம்லாம் கிடையாது சார். அதுதான் சார், இப்போ கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டீங்க நீங்களே. இப்போ அவங்க வந்து இதை நான் நிறைய மேடையில் பேசியிருக்கிறேன், வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். ஆரம்ப காலத்தில் ஒரு பொண்ணுக்கு வந்து பொருத்தம் பார்க்க வந்தவர்கிட்ட நானும் அவரும் சண்டை போட்டு 15 வருஷத்துக்கு முன்னாடி. ஓ, அது ஒரு ஜோதிடமன மகாற்பதம் புத்தகத்திலே எல்லாம் எழுதியிருக்கிறேன் பாருங்க. இதே மாதிரி பிப்ரவரி ஜனவரியாக இருக்கும் அந்த பொண்ணு, ஜனவரி 8 என்னமோ பிறந்திருக்கும். சுக்கிரனும் கீழே அடிபட்டிருப்பார். இந்த அமைப்புல புதன் வீடியோல நீங்க சொல்லிருக்கீங்க 90 91 அந்த மாதிரி ரேஞ்சில பிறந்தவங்க. 91 ஜனவரி பிப்ரவரி இதுல போன மாசம் பிறந்தா இப்படி சுக்கிரனை அடிபட்டிருப்பார். இந்த மாதிரி பிறந்ததில் ஒரு 20-22 வயசுல வந்த பொண்ணுக்கு நான் வந்து சண்டை போட்டு பொண்ணு பார்க்காத 30 வயசுல தான் கல்யாணம் ஆகுன்னு சொல்லி மறாம 3வது கல்யாணத்துல தான் இப்போ அந்த பொண்ணு செட்டில் ஆயிருக்கு. 3வது கல்யாணம். இதெல்லாம் வந்து ஆரம்பகால ஞாபகங்கள். இந்த மாதிரியான அமைப்புகளில் 1991 ஜனவரி பிப்ரவரியில் பிறந்தவங்களுக்கு அநேகமாக ஜனவரி மாதம் 3வது வாரத்துலேருந்தே சுக்கிரன் வந்து இவங்களோட சேர்ந்து அதுவும் இதாக இருப்பார். சுக்கிரன், சனி, புதன், ராகு இந்த மாதிரிலாம் நிறைய பிரச்சனையாக இருக்கும். இந்த அமைப்பில் இப்படி தாங்க இருக்கும். இவருக்கு இப்போ திருமண அமைப்புகளில் ரொம்ப பெரிய கெடுதல்கள் இருக்கும். இப்போ வந்து அவருக்கு சந்திர தசை நடக்குது. கும்ப லக்கணமாக இருப்பார். கும்ப லக்கணமாக இருந்தால் என்ன நடக்கும்? மீன லக்கணம் தான், 2 மணி நேரம் தான் மீன லக்கணமாக தான் இருப்பார். மீன லக்கணமாக இருந்தாலும் சந்திரன் வந்து தேய்பிரை சந்திரன். ஒருவேளை மீன லக்கணம், ஒருவேளை மேஷ லக்கணம். 2 நிமிஷத்தில் லக்கணம் மாறுது. நான் எந்த ஒரு லக்கணத்தை பிடிச்சிக்கிட்டு பலன் சொல்கிறது? வாய்க்கு வந்துடுறதை நான் என்றைக்குமே உளர மாட்டேன். ஜோதிடம் என்பது விதிகளின் அடிப்படையில் உண்மையை சொல்ல வேண்டியது. ஜோசியத்தில் மட்டும் பொய் சொல்லக்கூடாது. நான் தான் பெரிய ஆள், நான் சொன்னால் பலிக்கும் போன்னு சொல்லக்கூடாது. ஜோசியம் வந்து ஒரு தவம், ஒரு உண்மையான கலை. எல்லாத்துலையும் எதில் போய் சொன்னாலும் ஜோசியத்தில் போய் சொல்லக்கூடாது. இதில் தான் வந்து தடுமாற்றங்கள் வருது. இப்போ வந்து 2 நிமிஷத்தில் மேஷ லக்கணமாக மாறுது. சரி, 2020 இப்போ வந்து 2 ஆதிபத்தியத்தையும் விட்டுருங்க. காரக ரீதியாக எடுத்துக்கிட்டோம்னா சந்திரன் 2020 அமாவாசை சந்திரன். அமாவாசை சந்திரன் என்ன பலனை செய்வார்? ஒன்று, அவருக்கு ஏதாவது ஒரு வகையில் நல்ல பலன்கள், நல்ல அமைப்புகள் இருக்கணும். அமாவாசை சந்திரனாக இருக்கிறாரு. அமாவாசை எப்போ? 2005 வருஷமாகவே இவர் நல்லா இல்லை. சந்திரதசை ராகு புக்தியிலிருந்து புழிஞ்சு எடுத்துக்கிட்டு இருக்கோம் இவரை. 2022 ஜூன்ல இருந்தே அவர் நல்லா இல்லை. 2025 பிறந்ததுலேருந்து சந்திரதசை சனி புக்தி. சந்திரன் சனி மனதை குழப்பக்கூடிய, அம்மாவை கெடுக்கக்கூடிய எல்லாத்தையும் செய்யும். அவங்க அம்மா தவறிட்டாங்க சார், ஒரு 2015 தவறிட்டாங்க. இப்ப என்ன கேள்வினா, இவங்களுக்கு வந்து 2 வருஷம் முன்னாடி தான் சார் கல்யாணம் ஆச்சு. 2022 அவர் நல்லா இல்லை. சந்திரதசை ராகுபக்தியிலிருந்து, ராகுபக்தியில கல்யாணத்தை கொடுத்துருக்கோம். சந்திரதசை ராகுபக்தியில 2023 கல்யாணம் ஆச்சா? கரெக்ட் சார், 2023 ஜனவரி மாதம் கல்யாணம் ஆச்சு. கரெக்டா? சந்திரதசை ராகுபக்தியில தான் கல்யாணத்தை கொடுத்து கெடுப்பார். ஏன்னா ராகு சனியோட சேர்ந்து 11ஆம் வீட்டில் இருக்கிறாரா? மீன லக்னமாகவே வச்சுக்குவோம். 7ஆம் அதிபதியோட 11ஆம் அதிபதியோட இருக்கிறாரா? அவர் தான் கல்யாணத்தை கொடுத்து கெடுப்பார். இப்போ அவர் வந்து அவருடைய ஹஸ்பண்ட் வந்து இப்போ டிவோர்ஸ் அப்ளை பண்ணிட்டாரு சார். ஏன்னா கல்யாணம் நிலைக்காதுங்க, வாய்ப்பே இல்லை. நான் இந்த அமைப்பை நிறைய இடங்களில் சொல்லியிருக்கிறேன். 1991 இந்த ஜனவரி பிப்ரவரி மாதங்களில் இருந்தவங்களுக்கு ஒரு அபூர்வ கிரக நிலைமைகள், ஏதாவது சந்திர அதியோகம் மாதிரி அந்த ஒரு மாதத்துக்குள்ள சந்திரன் சுற்றி வரும்போது சந்திரனுடைய அதியோக அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் ஒரு கல்யாணம், மற்றவங்க எல்லாருக்கும் 2 கல்யாணம் 3 கல்யாணம். சார் இதுவே இப்போ மேஷ லக்னமாக இருந்தால் உங்களுக்கு கரெக்டாக இருக்குமா சார்? மேஷ லக்னமாக இருந்தாலும் வந்து 9ஆம் இடத்துல சந்திரன் இருள் சந்திரனை தானே இருக்கிறாரு. மெட்ராஸில் பிறந்தவர் எந்த ஊரில் இருக்கிறார்? இங்கே தான் சார் இருக்கிறாரு. இத்தனை வருஷமாக மெட்ராஸ்லேயே இருக்கிறாரு. அப்படின்னா மேஷ லக்னம் தான். அப்போ கூட வந்து 8 12 சபதம் ஐயோ வேண்டாம்.
இதை இந்த இந்த இதில் டிஸ்கஸ் பண்ண வேண்டாம். சந்திரன் வந்து இந்த இடத்துல அவருக்கு வந்து எந்த லக்னமாக இருந்தாலும் அவருடைய அமைப்பில் நெகட்டிவாக அந்த பாவகத்துடைய நெகட்டிவ் அமைப்புகளை செயல்படுத்துவார். பெரும்பாலும் மீன லக்னமாக இருக்கிறதுக்கு அமைப்பு இருக்குது. ஏன்னா 7ஆம் அதிபதி 11ஆம் அதிபதியோட சேர்ந்து ராகு அவங்க 2 பேரையும் பலவீனப்படுத்தி இருக்கிறார். அந்த 2 பேருடைய அமைப்பை ராகு தான் கொடுப்பார். அப்போ சந்திரதசை ராகு புக்தியில் தான் கல்யாணம் நடக்கும். 7-11 தொடர்புகள் இருக்கிறதுனால, கூடவே 6ஆம் அதிபதியோடைய தொடர்புகளும் இருக்கிற காரணத்தினால அதே கல்யாணத்தினால பிரச்சனையை கொடுப்பார். ஓகே. இப்போ சந்திரதசை குரு புத்தியில அவங்களுக்கு குழந்தையும் பிறந்துச்சு சார் 2024 பிப்ரவரியில. அந்த குழந்தையோட ஜாதகத்தை பாருங்க, அப்பாவை பெரிய அமைப்பு தெளிவாக இருக்கும். நீங்கள் இதெல்லாம் வந்து பார்க்குறது அந்த குழந்தையோட ஜாதகத்தை வச்சே பார்த்துட்டு போயிடலாம். இந்த அமைப்பில் இவருக்கு நான் சந்திரதசையில் நல்ல பலன் சொல்ல மாட்டேன். சந்திரதசை சுக்கிர புக்தி 2028 2027 புதன் புக்தியிலே பிரிவுகள் வந்துடும். இவர் தானே டைவர்ஸ் போட்டிருக்கிறாரு. அதாவது இது வந்து லேடி சார், இவங்க என்னோட ஃப்ரெண்டு லேடி. அவர் அப்ப ஹஸ்பண்ட் கேஸ் போட்டிருக்காரா? அவர் போட்டிருக்காரு கேஸ். ஏன்னா இவங்க கொஞ்சம் கோவக்காரவங்க, ரொம்ப கொஞ்சம் என் ஃப்ரெண்டு தான், பட் கொஞ்சம் கோவம் அதிகம். சரி, நீங்க இந்த இருங்க, இது வளவலன்னு பேச வேண்டாம். அவங்க வாழ்க்கை சம்பவங்களை வச்சு மேஷமா கோபக்காரங்கன்னா மேஷமா கூட இருக்கலாம். மேஷமா அந்த அமைப்புன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கலாம். என்ன இருந்தாலும் சந்திரபுக்தி கடுமையான கெடுபலன்களை செய்யும். ஒருவேளை மேஷ லக்கணமாக இருந்தாலும் கூட அந்த இடத்துல என்னென்ன பாவங்கள் வருதுன்றதை பாருங்கள். இந்த திருமணம் நிலைப்பதற்கான அமைப்பு இல்லை. அதை உறுதி செய்து கொள்வதற்கு பிறந்திருக்கின்ற குழந்தைக்கு அப்பா அமைப்பு அந்த 9ஆம் பாவத்தை துல்லியமாக தெரியும். பிறந்த குழந்தை அப்பாவோட இருக்க முடியாதுன்னா சூரியன் சனி தொடர்புகள் இருக்கும். சிம்மத்திற்கு சூரியன் சனி, 9ஆம் பாவத்திற்கு சூரியன் சனி தொடர்பு இருக்கும். அதை வச்சாலே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். இவங்களுடைய அமைப்பு நல்லா இல்லைங்க. சந்திரதசை வரைக்குமே இவங்களுக்கு பெரிய அளவில் நல்லவைகள் நடக்காது. செவ்வாய் தசையிலிருந்து ரிலீஸ் ஆவாங்க. சந்திரதசை இன்னும் எவ்வளோ நாள் இருக்குன்னு பார்த்துக்கங்க. கிட்டத்தட்ட 2030 வரைக்குமே இருக்குது. 2030ற்கு பிறகு சந்திரதசை முடிஞ்சவொன்னு தான் இவங்க வாழ்க்கையில் நிம்மதி வரும். வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க.